கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து இந்த தொடர் போதனையிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் நம்ம எப்படி ஏன் வழி நடத்தணும்? நமக்குள்ளே ஏன் வரணும்? நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கணும்? நம்ம ஏன் அவர் வழி நடத்தணும் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர் உங்கள் மேல் அநாதி அன்பு வைத்திருக்கிறார். அதனால தான் உங்களை அவர் அற்புதமாக வழிநடத்துகிறார். இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எத்தனையோ சூழ்நிலையில் மரண ஓலையில் போயிருப்பீங்க, ஆனாலும் உங்களை மீட்டெடுத்திருப்பார். ஏன்? அவருடைய கிருபை, அவருடைய அன்பு. இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். உங்களை கைவிட மாட்டார். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் தேவன் பாருங்கள், அவர் உங்களுக்கு வாழ்க்கையில் சூழ்நிலையில் மத்தியிலும் ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். பாருங்கள், அவர் கொடுக்கிறார், வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பாருங்க, வேத வசனத்தில் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதல். தேவ வசனத்தை நாம் கேட்கும் பொழுது நமக்கு பொறுமை, ஆறுதல், அன்பு, கிருபை எல்லாம் கிடைக்கும் இல்லையா? நம்ம அதை தியானிக்கணும். அப்படி செய்யும் பொழுதுதான் அதில் ஆறுதல் கொடுக்கிறார் தேவன். கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வார்த்தை நம் நாவிலே உச்சரிக்கும் பொழுது, அந்த நாவிலிருந்து நாம் அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் அதிகமாக சொல்லும் பொழுது என்ன நடக்குது பாருங்கள், நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு நம்பிக்கை கிடைக்குது. எப்படி? நீங்கள் தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் விதைக்கும் பொழுது அது என்ன நடக்குது? ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய நிலத்தில் விதையை போட்டு அதனுடைய பலனை அவன் பெறுகிறானோ, அதே போல் தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்தில் விதைக்கும் பொழுது அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதை தான் தேவன் அந்த வார்த்தை கூறுகிறார். நீ நம்பிக்கையாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி முன்பு எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நமக்கு போதனை. தேவன் எழுதியிருக்கவெல்லாம் போதனையாக எழுதியிருக்கிற தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு போதனை. எல்லா வாழ்க்கையில் நமக்கு குறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் உங்களை வழிநடத்துகிறார். முதல்ல என்ன சொல்கிறார்? வேத வசனத்தில் நீங்கள் நன்றாக இருக்கும்படி அவர் உங்களுக்கு சொல்கிறார். ரெண்டாவது, ஆறுதல், நம்பிக்கை உள்ளவர்களாகவும் நம்பிக்கை இருக்க வேண்டும்னு சொல்கிறார். இந்த மாதிரி நீ இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நான் வழிநடத்துகிற விதத்தை நீ அறிந்து கொள்வார். மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு உள்ளே வரும் பொழுது அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாரு? வேத வசனம் கொடுக்குறாரு, ஆறுதல் கொடுக்குறாரு, பொறுமை கொடுக்குறாரு, நம்பிக்கை கொடுக்குறாரு. இப்படி ஏகப்பட்ட விதமாக எங்கிருந்து வருகிறது என்றால், வேத வசனம், அவருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட உடனே அவருடைய கிருபையும் அன்பும் தொடர்கிறது. இப்படித்தான் அவர் உங்களை வழிநடத்துகிறார். அங்கே கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார்? அவருடைய அன்பை கொண்டு, அவருடைய வார்த்தை கொண்டு இதையெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் ஆறுதலின் தேவன், நமக்கு குறைவே வைக்காத தேவன். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.